ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் 2 ப்ரோமோஸ் பார்த்துட்டு அதுல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் எல்லாரும் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா இது தெரிஞ்சு இதான் தேர்ட் ப்ரோமோவா வரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இது நடந்த ஃபைட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ஃபைட்டு. அது வந்து பார்வதி வர்சஸ் கம்ருதீன். கம்ருதீன் வந்து ஒரு வார்த்தை கேட்டாலும் நச்சுன்னு கேட்டாரு, புடிச்சு பேசுனியா இல்லையான்னு. அதுக்கு வார்த்தையே வரல. பதில் வராததுக்குன்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. அப்படிதான் சொல்ல தோணும். உங்களுக்கு தெரியும், நான் எங்கடா உன்கிட்ட போய் புடிச்சு பேசினேன், நீ தானடா பண்ணது. அதுல அவருக்கு பயம் வந்துச்சு. எல்லா கன்றாவையும் பண்ணிட்டு அதெல்லாம் வெளியில எல்லாரும் போட்டு காமிச்சிருவாங்க. நம்ம பண்ண காட்ட மாட்டாங்கன்னு நினைப்பா. இப்ப அவங்க வந்து ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் பண்ற ஆட்களும் இருக்காங்கல்ல. அப்ப அவங்க பண்றவங்க அவ்வளவு மாதிரிதான் இருப்பான். இல்ல ஒரு எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு அதாவது நிஜமாவே பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க அங்க கம்முன்னு இருக்கு. திவாகரால இவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஏன் பார்வதி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுதான். ஆனா திவாகர் தப்பா டச் பண்றாரு, நீ ஏன் சொல்லல? உங்களை தப்பு கேட்டிருக்காரு. தங்கச்சின்னு சொல்லி உங்களை பொண்ணு பண்ணிடுமான்னு கேட்ட, மேல சாஞ்சி இப்படி படுத்தா சி நவுரு அப்படின்னு. அப்ப எல்லாம் லைவா நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம். அப்ப அது தப்பான டச்சா தெரியும். அது உங்களுக்கு ஃபன்னு. இது வந்து நீங்களா போய் தொட்டு நாங்க பிரசன்டபிள் கப்பலா இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பிரசன்டபிள் கப்பலா இருக்கோம்னு சொல்லும் போது எகிரி எகிரி குதிச்சுட்டு அவரு உங்ககிட்ட வரல. நீங்களாலாம் அவரை தேடி போனீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? இவங்க 4 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இது பார்வதி, கம்ருதீன், அங்க வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு, துஷார், அரோரா உட்கார்ந்துருக்கும் சொன்னாங்க. எனக்கு இவன மாதிரி ஹைட்ல, இவன மாதிரியே கலர்ல, இதே தாடியோட, இதே மூஞ்சோட ஒருத்தன் இருப்பான். இல்ல அப்படி சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பிறவினா அது வந்து இவங்களாதான் இருக்க முடியும் போல இருக்கு. இவ்ளோ கீழ்த்தரமா. நான் பார்வதி கிட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க மேல எனக்கு ஒரு பயங்கர மதிப்பு மரியாதை இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஏதோ தப்பு பண்ணாலும் அப்புறமா அவங்க வந்து ஓரளவு தனக்கு ஆம்பள விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. இந்த மாதிரி காலத்துல எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அது தான் ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி, இனிமே அதெல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த ஒரு தப்பான விஷயத்துல வெளியில அடிப்படல, அவங்க பேர் அடிப்படல. சோ அவங்க வந்து இதுல எல்லாம் ஜென்வனா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, நான் ஒருவனுக்காக படைக்கப்பட்ட என்னென்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? உள்ள மத்தவங்க எல்லாம் எப்படி? நீங்க உங்களை சொல்லி டிஸ்கிரைப் பண்றீங்கன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி? ஏன் நீங்க எவ்வளவு கேவலமா அந்த மனுஷனை சொல்றீங்க? அதுக்கு நீங்க அதுவும் போய் யார்ட்ட ஊர்வாய் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட சொல்றீங்க. அந்த ஆளு வந்து என்ன சொல்றாரு? வேணும்னே தான் அவங்க சொல்றாங்க. ஆமா, அல்ல அவரு என்ன சொல்றாரு? நீ பொம்பளை மேட்டர்ல மாட்டிக்கிற. நீங்களும் தான் சரி, எவ்வளவு பெரிய பொம்பளை மேட்டர். வெளியில உங்க பேஷண்ட் கிட்ட எல்லாம் கேவலமா நடந்துருக்கீங்கன்னு ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. இல்ல உங்களை பிறவியே தப்பான ஒரு என்ன சொல்றது, ஒரு கேவலமான ஜென்மமா இருக்கீங்க நீங்க. உண்மையா சொல்லணும்னா உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட பேச்சும் சரி. பொம்பளைங்க எல்லாம் என்ன என் ஸ்மைல பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சிரிக்கிறீங்க. பொம்பளைங்களாம் உங்க பல்ல உங்க மூஞ்சி அவங்களுக்குலாம் ஃபேமிலிங்களே எதுவும். அவரோட இன்ஸ்டாகிராம் இது வந்து ஒரு இது வந்துட்டு இருக்குதுமா. ஏதோ பொண்ணு கிட்ட எல்லாம் போயிட்டு நான் உங்க வீடியோஸ் பார்த்தது இல்ல, நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க செல்லும், நீங்க எனக்கு அனுப்பி சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர. இதெல்லாம் உங்களுக்கு ஜாலியா? பொண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு கேவலமா? எங்க இருக்கன்னு சொல்லி நான் அங்க வரேன்றது இதெல்லாம் என்ன? அவர்கிட்ட எந்த பூமர் புத்தி இல்லன்றதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். பொம்பளைங்களை கேவலமா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பாக்குறாரு. காஸ்ட், ஜாதி, தராதரம், இந்த 2 ப்ரோமோலயே திருப்பி வந்த வார்த்தை. இவர் வந்ததுல இருந்து யூஸ் பண்ற ஒரே வார்த்தை தராதரம். இப்ப கம்ருதீனி அதான் சொன்னாரு. அப்பதான் அவர் விட்டாரு டோஸ். ஏன் அவர் சபரி இல்ல கனிய பார்த்து இந்த தராதர வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாரு? ஏன்னா அவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதியா இருப்பாங்கன்னு அவருக்கு மனசுக்குள்ள நினைப்பு. ரெண்டாவது அவங்க எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்ச பீப்புள். இவங்க எல்லாம் பத்தி அவருக்கு தெரியல. இல்ல இவர் என்ன அப்படி உயர்ந்த ஜாதி கடவுளா? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல நீங்க கடவுளான்னு கேக்குறேன். இல்ல ஜாதினே முதல்ல என்ன இருக்கு மனுஷன் அப்படின்னா நீங்க பிக் பாஸ் குள்ளே போக கூடாது. உங்க ஜாதிக்காரங்க மட்டும் எங்க இருக்காங்களோ அங்க. இல்ல நான் என்னமா கேக்குறேன், நீங்க வந்து ரொம்ப ஒரு பொம்பளைங்களை பார்த்து பல்லக்காட்டு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவங்க அது உங்களை வந்து ஃபாலோ பண்ற ஜென்மங்கள்லாம் எப்பேற்பட்ட எனக்கு ஆத்திரமா வருது. அந்த ஆள் பேசுறான்னா எவ்வளவு தராதரம் குறைஞ்சு அவன் தராதரத்தை குறைச்சு உங்க தராதரத்தை குறைக்கிறான். இல்ல நான் கேக்குறேன், தராதரத்துல இது வந்து இந்த ஹையஸ்ட் தராதரம் இல்ல இவங்க வந்து நல்ல தராதரத்துல இருக்காங்க நீங்க ஒருத்தர சொல்றீங்க அப்படின்னா, நான் ஸ்டேட்டஸ் வைஸ் வைக்கிறேன் இல்ல எஜுகேஷன் வைஸ் குவாலிஃபிகேஷன் வைஸ் எந்த மண்ணங்கிட்டே நீங்க கிடையாது. நீங்க டாக்டர்னு போறதுக்கே தகுதி இல்லாதவங்க. இப்ப எனக்கு வந்து ஃபுல்லா ஒரு மேல டவுட்டா இருக்கு, இவரெல்லாம் படிச்சுதான் வந்து டிகிரி வாங்கினாரான்னு. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்து பிக் பாஸ் வந்து ஹேட் எடுக்கணும்னு சொல்றாரு. இவர் கேக்குறாரு ஹேட்னா என்ன பிக் பாஸ்? எல்லா இடத்துலயும் வந்து நிக்குது. அதான் கேக்குறாங்க. இவன்லாம் என்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கூட படிச்சானான்னு தெரியல. அங்க கூட H ஃபார் ஹேட். இல்ல நான் கேக்குறேன், நீங்க உடனே சொல்லுங்க அவர் தமிழ் மீடியம். கம்ருதீனும் தமிழ் மீடியம் தான். அது அவரே தான் சொன்னாரு. அங்க இருக்க நிறைய பேர் தமிழ் மீடியம்ல இருக்கிற எல்லா கார்ப்பரேஷன்ல படிச்சிருக்காங்க. கனி தமிழ் மீடியம். ஆமா சரி, தமிழ் மீடியம் தானே. அதுக்கப்புறமா அவங்க இங்கிலீஷ் கத்துக்கிறாங்களோ கத்துக்கலையோ அது மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு பேசிக்கான எல்லா வார்த்தைகளையும் தெரியும். நீங்க ஒரு டாக்டர்ன்றப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மெடிசனோ இல்ல ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொன்றுக்கு பேர் ஒரு இங்கிலீஷ் கிடையாது. அங்க எப்ப பார்த்தாலும் பொம்பளை இங்கிலீஷ்ல சொல்ல தெரியலனா இல்ல இங்கிலீஷ் இல்லனா தமிழாவது ஒழுங்கா வருது, அதுவும் வர மாட்டேங்குது. எந்த தமிழ் வார்த்தைக்கும் ஒண்ணுத்துக்கும் அர்த்தம் தெரியல.
எல்லாம் என்னத்த படிச்சு என்னத்தை டிகிரி செக் பண்ணுவோம். மொத்த தமிழ்ல தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா எதுவுமே புரியாது. உங்களுக்கு புரியுற சக்தியே கிடையாது. ஆனா இவர் நீங்க மத்தவங்கள நீங்க ரம்யா வந்து படிக்கலன்றதையும் மத்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்றத கேவலமா பேசுறீங்களா? உங்களுக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியல, சுட்டு போட்டா கூட வராது. நீங்க மத்தவங்களுக்கு கிண்டல் பண்றீங்களா? அவங்களுக்கு தெரியலன்னா தெரியல நிக்கிறாங்க, தெரியலன்னு தெரிஞ்சு ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன எல்லாம் தெரிஞ்சுக்காம, அதாவது உனக்கு சூப்பர்லேட்டிவ் அந்த இருக்குல்ல, அந்த தாண்ட அகங்காரம், அது வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எப்பா பாரு தான் அத சொல்லும் போதே பாரு இப்படி இப்படின்னு சொல்றான் பாரு, அதுலயே அவனோட தராதரம் தெரியுது. நீங்க உயர்ந்த தரம், ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிருக்கேன், நான் சொல்லணும் ரொம்ப ட்ரை. நீங்க உயர்ந்த தராதரத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பிரைம் மினிஸ்டராவோ இல்ல பிரசிடென்டாவோ இல்ல உங்களோட ஜாப்ல இருக்கிறதுலயே மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதை பண்ணுவீங்க. உங்ககிட்ட PhD இருக்கா? இல்ல நான் கேக்குறேன், வாங்குனது போய் நான் சொல்றேன். நீ இல்லம்மா, ஒரு விஷயத்துல ஒண்ணு கூட இல்ல டாக்டர்னு ஒரு வெக்கமே இல்லாம டாக்டர்ன்றீங்க. சும்மாவே நீங்க வந்து இது பண்ணிட்டீங்கனாலே டாக்டரா? எனக்கு வெளியில எல்லாம் இவ்ளோ ஹேட்ரட் வருதுன்னு, ஏன்னா இந்த ஆளை பத்தி நமக்கு ஃபுல்லா தெரியாது. இவரோட குவாலிஃபிகேஷனை எல்லாம் செக் பண்ணியே ஆகணும். இந்த மனுஷன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஃப்ராட் தனத்திலே வந்த ஒரு மனுஷன் மாதிரி இருக்காரு. இவரு படிச்சு வாங்கினாரோ படிக்காம வாங்கினாரோ, ஏன்னா ஒரு படிச்ச மனுஷனுக்கு இவ்வளவு கேவலமான தராதரம் இருக்காதுங்க. அவன் படிப்புல வந்து ஃபுல்லா ஃப்ராட் தனத்திலே வந்தவனா மட்டும் தான் இப்படி இருக்க முடியும். கம்ருதீனும் இதுவும் தப்பு பண்ணதாவே கூட இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே. அந்த விஷயத்த பார்வதி ஏன் கொண்டு வந்து இவர்கிட்ட சொல்லுது? இந்த பார்வதி என்னமோ கேவலமா பண்ணிருக்காங்க அந்த ஜெயில்ல, அப்படியே மாத்துறாங்க பிளேட். அவன் சொல்லிட போறான், இது வந்து எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, வெளியில தெரிஞ்சிரும் வரும்போது பயப்படுறாங்க. நம்ம பேருக்கு ஏன்னா பொது இப்ப பயப்படுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க தெரியணும். அப்படியே தரன்னு திரு இவ்வளவு நாள் இவங்க கிட்ட கத்துனவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து டக்கர் கொடுத்து கத்திட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு முடியும் ஏன் கத்துனாங்க? தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஏன் முடியல? பயம் வந்துருச்சு. நம்ம காலி, நம்ம பேரு காலி, நம்ம வந்து கேவலமா வெளில தெரிஞ்சிருவோன்ற பயம் வருது பார்வதிக்கு. இவ்ளோ நாள் இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டு போய் சொல்லிட்டு அவன் எவ்வளவு கேடுகட்ட வந்தான். கம்ருதீன் கேடுகட்ட ஆளுதான். எந்த பொண்ணை பார்த்தாலும் ஐ லவ் யூ, ஐ லைக் யூ அப்படின்னு லூஸ் மாதிரி அலையற ஆள் தான். உட்கார்ந்துட்டு இருக்க அதே தான் அவனும் பண்றான். திவாகர் அண்ட் கம்ருதீன் ஒரே கேஸ் தான். அவர் இங்க ஃபன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இன்னும் நிறைய கேவலம் பண்ணிட்டு இருக்காரு. கம்ருதீன் கிட்ட நீங்களே தான் போனீங்க. உங்ககிட்ட தான் திவாகர் வந்தாரு, கம்ருதீன் உங்ககிட்ட வரல. நீங்க அவங்க கிட்ட போனீங்க. போய் அவங்க தோல் மேல எகிரி குதிச்சுக்கிட்டு அப்புறமா அங்க இருக்கிற எல்லாருமே கேடு கெட்டவங்க. ஆனா ஒரு கேடு கெட்டது இன்னொரு கேடு கெட்டதை பார்த்துட்டு கேடு கெட்டதுன்னு சொல்லும் போது கோவம் வருது. தப்பான விஷயங்க இது மாதிரி வந்து, அதாவது ஒருத்தர் லைஃப் அழிக்க நான் தயாரா இல்லைன்னாங்க பாருங்க, அது உண்மையிலேயே தனக்கு சொல்லிக்கிறது. ஐயோ என் லைஃப் அழிச்சிடாதீங்கடா. இது எவ்வளவு பெரிய கார்டு. இது சீசன் 7ல அர்ச்சனா ஒரு லைன் சொன்னாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு அர்ச்சனாவை பிடிக்குதோ பிடிக்கல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லைன். அவங்க சொன்னாங்க, யூ நோ ஹவு பவர்ஃபுல் விமன் கார்டு இஸ். அததான் ட்ரை பண்றாங்க அவங்க. அவங்க நான் வெஜிடேரியனா இருந்தும் வெஜிடேரியன் காட்டுறதுக்கான ரீசன்ஸும் இருக்கு. அவங்க ஒன்னொன்னு அங்க மூவ் பண்றது ஏதோ ஒண்ணுத கிளறி விடுறதுக்காக மட்டுமே. பீஃப் சாப்பிடுறாங்க, அதுக்கு அவங்க அம்மா கிட்ட மம்மி சாரி கேரளால வந்துட்டு பீஃப் சாப்பிடலன்னா எப்படின்றாங்க. சாப்பிடுறது அவங்களோட ரைட்ஸ், யாரும் அவங்க இதுல சொல்லல. இல்ல ஒரு சாச்சனா பிறந்ததுல இருந்தே வெஜிடேரியன்றீங்க. இல்ல ஒரு சாச்சனா இங்க வந்துட்டு அவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்க, அவங்க வெஜிடேரியன் நான் வீகன் சொல்லிட்டு அந்த அது வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்றப்ப எவ்வளவு கேவலப்பட்டு போனாங்கறதை இவங்க பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. யார் என்னென்ன தப்போ அது எல்லா தப்பையும் சேர்த்து நான் ஒரே உருவமா பண்ண போறேன். எல்லா சீசன் முடியும் போதும் என் பேர் மட்டும் ஒரு கேடு கட்ட பொண்ணுன்ற லிஸ்ட்ல வரணுன்றதுக்காக வேணும்னே தாங்க பண்றாங்க அவங்க. அவங்க கேரக்டரே இதுனா இதை விட ஒரு கேவலமான கேரக்டர் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க பண்றதுல அரோரா பண்றது மறைஞ்சு போச்சு. ஆமா, இப்ப அரோரா பண்றதுல அரோரா டீசன்ட் ஆயிட்டாங்க. அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க கம்ருதீனுக்கு, கம்ருதீன் இதெல்லாம் பேசாத, சென்சிட்டிவ் மேட்டர் பேசாத, அவர் உன்னை ட்ரிகர் பண்றாரு, அமைதியா இரு. இல்ல இவங்க பேசுறதுல அரோரா மறைஞ்சது மட்டும் இல்ல, கலையரசன் மறைஞ்சு போயிட்டாரு. அவர் பண்ண அந்த அகோரி டிராமா இதெல்லாம் தான் வெளியில வரும்னு எல்லாரும் நினைச்சாங்க. சீரியஸாவே அவர் ஏன் அதை பண்ணாரு? அவர் வந்து அந்த எல்லாத்தையும் கண்டென்ட்னு சொல்லியிருக்காரு. இது என்னதெல்லாம் வரன் கார்டை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க பார்வதின்னு தெரியல. இவங்க பேரு நாரி போயிடும் நியாயமா பார்த்தா. ஆனா இதுவும் நம்ம கையில தான் இருக்கு. அவங்கள நார வைக்கணும். வெளியில கொண்டு வர்றது நார வைக்கிறது கிடையாது, உள்ள வச்சு அசிங்கப்படுத்தணும். ஏன்னா அவங்க அப்படிதான் எல்லாரையும் பண்றாங்க. வெளி லைஃப்ல கூட ஒரு பையனையோ அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ண கூடாது. அதே மாதிரி திவாகரையும் கேவலப்படுத்தணும். இன்னொரு தடவை ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா பாக்குறதுக்கோ டச் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ இன்னொரு ஆம்பளை நினைக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி இங்க நடக்கணும். ஆனா இது எதுவுமே நடக்காது. ஏன்னா வெளியில இருந்து சப்போர்ட் வந்து அப்படியே குவிஞ்சுனே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும். இப்பதான் என்னமோ எதிர்மறையா வருது. ஆனா அது எவ்வளவு வந்து இங்க அங்க ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இப்ப போற வைல்ட் கார்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோல யாரும் உட்காந்து பார்க்க போறது இல்லை, இருந்தாலும் போற வைல்டு கார்டுக்கு இது ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசணுங்க உள்ள.
உங்களோட ட்ரம்ப் கார்டு இருந்தீங்கன்னா இவங்களாமும் ஒண்ணும் பெருசா ஆனா வந்து அசால்ட்டா வின் பண்றதுக்கான ட்ரம்ப் கார்டு நீங்க பார்வதியை எக்ஸ்போஸ் பண்ணணும். அவங்க இங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையை எக்ஸ்போஸ் பண்ணணும். கமருதீன் கிட்ட நீங்க போட்டாலே போதும், அவர் எகிரி குச்சி ஆடினே இருப்பாரு, சும்மாவே குதிப்பாரு அவரு. இன்னும் சபரி இருக்காரு பாருங்க, அவரு வந்து நாட்டாம பண்றதுக்குன்னு தேவையில்லாம நல்ல துள்ளி துள்ளி குச்சிட்டு வருவாரு அவரு. ஆமா இப்ப கூட தேவையில்லாம வராரு. ரம்யா எப்போ உங்க தங்கச்சி ஆனாங்க? எஃப்ஜேக்கு வந்து வைஃப் ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு தங்கச்சி இந்த மாதிரி வந்துட்டாரா இவரு? அவங்க என்னமோ இவங்க மடியில படுக்கிறதும் அவங்க பண்றதும் கன்றாவியா இருக்குது. நீங்க உங்க தங்கச்சி உங்க தொங்கச்சிக்காக நீங்க வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்களா? அவங்களும் தான் இங்க கேவலமா இவங்ககிட்ட வார்த்தை கேட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கரெக்ட். திண்டு திண்டு தூங்குறது திவாகர் பார்வதி மட்டும்தான். எந்த கன்றாவி டாஸ்க்கு கூட லாயக் கிடையாது. அங்க கொடுக்கப்படுற டாஸ்க் அவங்க சொல்றாங்க. அத சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. எல்லாரையுமே எக்ஸ்போஸ் பண்றது தானே கேம். அது மட்டும் இல்லாம பார்வதிக்கு வந்து எந்த கேம்ல வந்து அவங்களால வின் பண்ண முடிஞ்சது? சோறு நல்லா தின்னுவாங்க. இவங்க திவாகரை சொல்லுவாங்க தீனி பண்டாரமே அங்க விஜய் பார்வதி தான். அவங்க தின்னாததே கிடையாது. எடுத்துட்டு அவுக்கு 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 அவுக்குன்னு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு தின்னுவாங்க. அப்ப இவங்க சாப்பிட்டு புடிச்சா அந்த வீட்டையே முழுங்கிடுவாங்க போல இருக்குது. இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, யாரோட இவங்க கம்பேர் பண்றதுன்னே தெரியல. பகாசுரன் இந்த கல்யாண சமையல் சாதம் பாட்டுல வருவாரு அந்த மாதிரி இவங்களும் திவாகரும் ஒண்ணுதான். என்ன அவர் ஆம்பளை இவங்க பொம்பளை, அதான் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு ரெண்டும் ஊட்ட வந்து ஒரே அவரு எப்படி பொண்ணுங்க பின்னாடி போறாரோ அப்படிதான் நீங்க ஆம்பளை பின்னாடி போறீங்க. அப்படிதான் கமருதீனும் உங்க பின்னாடி வந்து உங்க பின்னாடி அவர் வரல, நீங்க தான் அவர் பின்னாடி போனீங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து சும்மா சொன்னாங்க, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னெல்லாம் ஒருத்தி பாப்பாளாடா கரமம் என் தலையெழுத்து சனிய இவன் மூஞ்சிலாம் என்னோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு என்ன சபரிக்கு என்ன குறைச்சல்? அவர் வந்து துள்ளிக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு என்ன சொல்றது, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி தப்பா நடந்துக்கல. இல்ல அது எதுவுமே ஜாலியா பேசுறாரு போடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரே இது அவர்கிட்ட ஒரே இல்ல, அவர் பண்ற அந்த டாக்டிக்ஸே நல்லா இல்ல. அந்த அன்பு கேங்க வச்சு ஆடுறதும், ஏன்னா அவர் ஆட முடியல தனியா, அவர் குரூப் சேர்ந்தாதான் அவரால ஆட முடியும். அவருக்கும் வந்து கிட்டத்தட்ட பார்வதி மாதிரி வாய் தான் இருக்குது, அவர் வாய் வச்சுதான் பழைக்க முடியுது. அதனால என்ன பண்ணிடுறாரு, நான் சமாதானப்படுத்துறேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் நியாயத்தை கேட்கிறேன் சொல்லுங்க. இவரோட இடத்து கொஞ்சம் கொஞ்சமா விக்ரம் வேற புடிங்கினுக்கிறாரு, போட்டி வேற ரெண்டு பேருக்கும். அவர் அங்க இருந்து வந்துட்டு நான் கேட்கிறேன், நான் வந்து ஒரு வார்த்தை எது இடையில பேச மாட்டேன், நீங்க ஃபுல்லா பேசி முடிச்சுங்க. நான் எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா, என் குரல் ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இவருக்கு எடுத்த அந்த சித்தர் பொசிஷனை வந்து விக்ரம்க்கு வந்து குத்துருவாங்க பொழுது, அந்த லெவலுக்கு வந்து போயின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சண்டையே இங்க பெரும் சண்டையா இருக்குது. இங்க வந்து யாரு ஒரு என்னதான் பண்ணாலும் லாஸ்டா ஒரு ஜாலி மோட்ல இருக்காங்க. பார்வதியும் திவாகரும் அங்க இருக்கிறது வெறும் டாக்ஸிக்காவே இருக்கு. இன்னும் நான் சொல்லவா, அப்பா பார்த்தாலும் மண்டே மார்னிங் பார்வதி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா எஃப்ஜே காரி துப்புடா கூட நீ என்னடா ஃப்ரைடே ஈவினிங் என்ன மன்னிச்சிடுடா, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நடுவுல 3 days தான். அந்த 3 days பார்வதிக்கு வந்துட்டு திவாகருக்கும் அதேதான். திவாகர் அதுக்கு முன்னாடி அது சாப்பிட்டோனே அவர் மறந்துடுவாரு திவாகர். ஆமா திவாகர் வந்து அவ்வளவு டைம் லைக் பண்ண பார்வதி கூட சேராம இருந்தாரு. எப்படி இருந்தாரு, இருக்கிற தெரியாம இருந்தாரு. அப்போ அப்படியே சைலண்டா. இவருக்கு இப்ப கானா வினோத் கரெக்ட்டுங்க, கானா வினோத் கெட்ட வார்த்தை மட்டும் பேசலன்னா அவர் கிண்டல் பண்றது தப்பே கிடையாது. எல்லாம் போறாங்க கார்னர், ஆமா கார்னர் பண்ணணும், இப்படிப்பட்ட கேடு கேரக்டர் கார்னர் பண்ணி தான் தீரணும். அவர் கார்னர் பண்ணல, இப்ப எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு பொம்பளை கேஸ்ல மாட்டிடுவாரா, நீ எத்தனை கேஸ்ல மாட்ட போற? இன்னும் நான் சொல்லவா, பிக் பாஸ் வீடு அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. ஜெயில இருக்க வேண்டிய ஆள உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க போல இருக்குது. கேஸ்க்கு கூட யாரோன்னு சொல்றாங்க. போலீஸ் கஸ்டடியில ஏதாவது ஜெயில இருக்க வேண்டிய ஆளு ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்புடன் 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஒரு கண்காணிப்புலயே சாப்பாடும் இதுவும் கொடுத்துக்கிட்டு நல்லா அமுக்கிக்கிட்டு உட்கார வச்சிருக்கீங்க அவரை. அந்த சூப்பர் டேரக்டர் நவுற மாட்டறான் மனுஷன். ஒரு டாஸ்க் இது பாஸ் குடுக்கலையா? ஆமா ரம்யா வந்து சொன்னது தப்பே கிடையாது. நேத்து எப்படி அடிச்சிட்டாங்க, எப்படி தலைய பிச்சிக்கிட்டு ஆடுறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ரம்யாக்கு ஒண்ணுமே கிடையாது. ரம்யாக்கு வாய் தான். பார்வதி சொல்லி இவர் தரான்ற வார்த்தை யார்கிட்ட யூஸ் பண்றாரு, கானா வினோத் கிட்ட யூஸ் பண்றாரு, சுபிக்ஷா கிட்ட யூஸ் பண்றாரு, ரம்யா கிட்ட யூஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் எஃப்ஜேவை கூட யூஸ் பண்றாரு. இவருக்கு மைண்ட்ல வந்து இவங்க எல்லாம் கமருதீன் மெயின், இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு பிரவீன் கிட்ட கூட சொன்னாரு, சொல்லிருக்காரு. இவங்க எல்லாம் தான் இவரோட மைண்ட்ல வந்து இவரோட ஜாதியை விட குறைந்த ஜாதியில் இருப்பவர்கள். இதுதான் அவரோட நினைப்புல இருக்கு. நான் ஒண்ணு சொல்லவா, உங்களை விட நல்லாவே இருக்குதுங்க உங்களுக்கு நாலேஜ் வைஸ் எதுவோ எல்லாமே. நீங்க டாக்டர்ன்ற பேர்ல தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். எத்தனையோ பேர் டாக்டர் வந்து டாக்டர்ஸ் பிபிடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, டாக்டர்ஸே இருக்காங்கல்ல, எம்பிபிஎஸ் படிச்சு எம்டிஎஸ் படிச்சு நிறைய அறிவு இல்லாதவங்களா இருக்காங்க. அவங்களயே கேடு கெட்ட நாயெல்லாம் இருக்கும்போது உங்களை எப்படி வந்துட்டு நீங்க டாக்டர் சொல்லிட்டு தலைவலை தூக்கி வச்சு நாடணுமா? அங்க போய் மெடிகேஷன் கொடுக்குறேன்னு போறீங்க, உங்களுக்கு இந்த பேசிக் சென்ஸ் கிடையாது. ஒரு டெலிவைஸ் ஆகுற ஷோல உட்காந்து நான் ட்ரீட்மெண்ட் தரேன்றீங்க, அது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். யூடியூப்ல வந்து பார்த்துட்டு பிரசவம் பண்ணி எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க.
உயிர் போற விஷயத்துல அதனாலதான் பிக் பாஸே சொல்லிட்டாரு நீங்க எதுவும் பண்ணாதீங்க ட்ரீட்மெண்ட். ஓ அவங்க நான் கண்டஸ்டன்ட்ன்றதுனால ஆமா. அப்படி இல்ல நீ பண்றதுல எவனோ கைய இல்லன்றதுனாலதான் எவனோ கைய வச்சுக்கிட்டானா என்ன பண்றது? அவன் கஷ்டப்பட்டு அவ்வளவு காசு கொடுத்து அவங்களை இன்சூர் பண்ணி கூட்டு வந்தா நீ சைலண்டா உங்களோட பிசியோதெரபி பண்றவங்களுக்கே வந்து வெக்க கேடு உங்களை வந்து அவங்களோட ஃப்ரெட்டர்னிட்டில ஒரு பர்சனா வச்சிருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருமே அவ்வளவு அவங்க பண்றது அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அவங்க கிட்ட வந்து அவ்வளவு நேரம் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை சரி பண்றதுக்கு வந்து காசு வாங்கிட்டு இருக்கிற இடத்துல நான் பெரிய சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாவடிக்கிறதுக்கு போறாரு இவரு. உங்களுக்கு சத்தியமா எத்திக்ஸும் இல்ல, பேசிக் சென்ஸும் இல்ல, மேனர்ஸும் இல்ல, அது யாருக்குமே இல்ல அந்த வீட்ல. அதனாலதான் கேவலமா இருக்கு. சோ இவங்க வராங்கல்ல வைல்டு கார்டு, இந்த கார்டை தூக்குங்க, திருப்பி திருப்பி கேளுங்க. பார்வதி அங்க சத்தம் போடுறாங்களா, பாத்திரத்துக்கு கீழே போட்டு சத்தம் போடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதே அதுதான். ஆமா அவங்க அதோட அடங்கிடுவாங்க. ஆமா நீங்க பாத்திரத்துக்கு கீழே போடுங்க. அவங்க பண்றத நம்ம பண்ணனா அவங்க அடங்கிடுவாங்க. நீங்க அது மட்டும் இல்லாம இவங்க எஃப்ஜே எல்லாம் சொன்னாரு கண்டுக்காம விட்டுறணும். தப்பு. கண்டுக்காம விட்டீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேமரா அவங்களே காமிச்சிக்கிட்டு இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு நீங்க பாயிண்டா பேசிக்கிட்டே இருக்கணும், கத்திட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு தொண்டை கிழியுது, அந்த தொண்டை கிழிய வைக்கணும். இதுதான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். அதுதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா தேர்ட் ப்ரோமோ வந்துச்சுன்னா நாங்க இப்ப டைம் வந்து 2:30 எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு ப்ரோமோ நாங்க பார்க்கல. இந்த வீடியோ மட்டும் அப்லோட் ஆகும். ப்ரோமோ வரும்போது பாத்துக்கலாம். அது கடைசி வீடியோல வந்து போட்டுக்கிறோம். ஓகே, பை.